கனிவான சேவை, நிறைவான பயணம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்ட். ஆமாங்க, ஆல்ரெடி டைட்டில் தமிழ்னு பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி வேலூர் டு கரூர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம கோல்டு டெம்பிள் ரைடரில் வண்டி பாருங்கள், தரமாக ஸ்டிக்கரிங் ஒட்டி நல்லாயிருக்கு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எப்படி பழனிலேருந்து திருத்தணி, திருப்பதி, காளஹஸ்தி வர்றது, பள்ளப்பட்டிலேருந்து எப்படி வருது, கரூர்லேருந்து எப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். டிரைவர்னா கரெக்ட் நிறையா சொல்லியிருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேர்ண்ணா? ஆர் லோகநாதன். உங்கள் பேர்ண்ணா? நான் நம்ம வண்டி கரூரில் பள்ளப்பட்டியில் எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? கரூர் வர்றது, கரூரில் எடுக்கிறது, இதில் சேலம், காலை வேலூர் போகிறது, காலை வேலூரில் எடுக்கிறது, மறுபடி சேலம் வர்றது, மறுபடி சேலத்தில் எடுக்கிறது, 12:32. மறுபடி கரூர் வர்றது 3 மணிக்கு வந்து 3:20. மறுபடி பள்ளப்பட்டி போகிறது 4:10. ஓகேண்ணா. என்ன சொல்கிறீங்க? நம்ம வண்டி பழவட்டிலேருந்து ராயவேலூர் போவோம், திருப்பத்தூர் வழியாக சேலம், கூத்தகரம், திருப்பத்தூர், சோலார்பேட்டை, வாணிபாடி வழியாக ஆம்பூர், வேலூர் போவோம். வேலூர் திருப்பதி கனெக்ஷன், திருத்தணி போவோம். திருத்தணி கனெக்ஷன் இருக்குது. பள்ளப்பட்டிலேருந்து வேலூருக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோண்ணா? பழவட்டிலேருந்து வேலூருக்கு 275. கரூர்லேருந்து வேலூருக்கு 250. சேலத்திலேருந்து வேலூருக்கு 190 ரூபா. ஓகேண்ணா. கனிவான சேவை, நிறைவான பயணம். மக்களே, வண்டியோட இன்டீரியர் டிரைவரோட இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அவர் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியோட A to Z டைமிங், டிப்போவில் செட் அவுட் ஆகி டிப்போக்கு வர டைமிங், டிக்கெட் ஃபேர் எவ்வளவு, எல்லாமே உங்களுக்கு A to Z சொல்லியிருப்பாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா காலையில் வேலூரில் 6:40க்கு எடுத்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வர்றது எல்லாம் சொல்ல போகிறேன். அதாவது உங்களுக்கு பழனியிலேருந்து எப்படி திருப்பதி டிஎன்எஸ்டிசிலே ட்ராவல் பண்ணுறதும், அதே மாதிரி பழனியிலேருந்து திருத்தணிக்கும், பழனியிலேருந்து காளஹஸ்திக்கும் எப்படி வர்றது, பள்ளப்பட்டிலேருந்து எப்படி வர்றது, இந்த 3 ஏரியாவுக்கும், கரூர்லேருந்து எப்படி வருதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பழனியிலேருந்து வர மாதிரி இருந்தால் கரூர் பஸ் ஏறிக்கணும். நீங்கள் பழனியிலேருந்து கரூர் வண்டி ஏறி டேரெக்டாக நீங்கள் கரூர் வந்து இந்த பஸ்ஸை பிடிச்சிக்கலாம். இல்லையா நீங்கள் பழனியிலேருந்து நீங்கள் பள்ளப்பட்டி, ஏன்னா பழனியிலேருந்து கரூர் வரக்கூடிய பஸ்ஸு ஒட்டன்சத்திரம் வழியாக பள்ளப்பட்டி வந்து அரவக்குறிச்சி வந்து கரூர் வாங்க. இல்லை நீங்கள் இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா பள்ளப்பட்டி வந்து பிடிச்சி கூட ஏறிக்கலாம். இந்த பஸ்ஸு காலையில் உங்களுக்கு வேலூர் வரக்கூடிய நேரத்துக்கு இது திருத்தணி, திருப்பதி, காளஹஸ்தி 3 பிளேசஸ்க்கும் எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ரீயாக ஒரு டீ குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கூட பஸ் ஏறிக்கலாம். நான் ஆல்ரெடி டைட்டிலே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஏழுமலையாலையும் இரு முருகர் வீடுகளையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலான்னு. இதுக்கான அர்த்தம் அதுதான். நீங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் பழனியிலேருந்து திருச்செந்தூர் எப்படி போகிறது, அதே மாதிரி பழனி திருச்செந்தூர் வந்துட்டு திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் இப்போ நீங்கள் கரூர் வந்துட்டு கரூர்லேருந்து நீங்கள் இந்த பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணி திருத்தணி போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா முருகர் கோயிலையும் நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக வரலாம்.
ஏன்னா இது வந்து ஒரு சிறப்பான ஒரு தரமான பஸ்ஸு, நல்ல ஒரு ஜேர்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் பார்த்திங்கன்னா பைபாஸை பிடிச்சிட்டா. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் பள்ளப்பட்டியிலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளப்பட்டியிலேருந்து நீங்கள் உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டார்டிங் ஆகுது. நீங்கள் அரவக்குறிச்சிலேருந்து வர மாதிரி ஏறிக்கலாம், கரூர்லேருந்து வர மாதிரி ஏறிக்கலாம். ஃபுல் டைமிங்ஸ் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இங்கே வந்து 3 விதமான பஸ்ஸஸ் மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. முருகன் வந்து குருஸ்தலம், அறுபடை வீடுன்னு தெரிஞ்சு மிக மிக நல்ல இது. மேக்ஸிமம் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை போங்க, நல்ல நாள். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மோஸ்ட்லி இந்த நாட்கள் கூட்டம் நிறையா இருக்கும், அதை கவனித்து போய்க்கோங்க. திருப்பதியில் சொல்லவே வேணாம், லேட்டு புரட்டாசி மாதத்தில் திருப்பதியில் வந்து அவ்வளோ டிமாண்டு. இந்த வண்டியோட வீடியோ வந்து உங்களுக்கு அப்புறம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அப்படியே கொஞ்சம் பாருங்கள். சாங்ஸ் ஓடும், நான் சாங்ஸை வந்து கட் பண்ணிடுவேன். நான் வண்டியில் மியூசிக்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க, நம்ம வந்து காப்பிரைட் வரும், நான் கட் பண்ணி நம்ம சாங்ஸ் போட்டுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோக்குள்ளே பார்த்துட்டே வாங்க. நான் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு அண்ணன் பயங்கரமாக ஓவர்டேக் பண்ணிட்டு போனேன் அப்படி. ஓகே, அப்படியே வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. நம்ம இதுக்கப்புறம் சேலம் போய் பேசலாம். மக்களே பார்த்திங்கன்னா, நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா காலையில் திருப்பத்தூர் பார்த்திங்கன்னா 8:20க்கு ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடையில 2 ஸ்டாப் நான் அவளை அப்படியே கொஞ்சம் கண்ணு சொக்கிடுச்சு, சரியாக கவர் பண்ணல. அவங்க ஸ்டாப்பிங்கை நான் காமிச்சிருப்பேன். வாலாஜாவும், ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை நாளோட ஸ்டாப்பிங்கை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகே, அப்படியே நம்ம இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். நம்ம காலையில் சாப்பாடு வந்து இங்கே தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். நீங்கள் தாராளமாக போய் சாப்பிட்டுட்டு வந்து பஸ் ஏறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறங்கி பாருங்கள், வண்டி கோல்டு டெம்பிளோட எக்ஸ்டீரியர் நான் திருப்பத்தூரில் காமிக்கிறேன். வண்டி சும்மா ஜம்முன்னு நினைக்கிது. TN 45 46 12 பாருங்கள். வண்டியோட ஸ்டிக்கரிங் தாங்க, நம்ம வசந்தண்ணாவோட ஸ்டிக்கரிங் சூப்பராக பண்ணியிருக்கா. அப்படி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவரும் அரவக்குறிச்சி பிரான்ச் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் திருப்பத்தூரில் கிளம்பிருச்சு. ஓகே, அப்படியே மறுபடியும் வீடியோ பாருங்கள். அப்படியே வாங்க, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு கமெண்ட் தான், நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை வச்சு தான் நான் எப்படி வீடியோ டிசைட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பல அற்புதமான வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, வாட்ஸ்அப், டெலிகிராமில் வச்சு உங்கள் ஃபாலோ தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டை தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம்.
மக்களே காலையில் பார்த்திங்கன்னா 9:50க்கு நம்ம அரூர் வந்திருக்கோம். இங்கே வந்து பஸ் ஒரு 5 நிமிஷம் நிற்கும். நீங்கள் இங்கே வந்து கூட ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு பஸ் ஏறினா ஏறிக்கலாம், தாராளமாக ஏறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வண்டியோட டைமிங்ஸ் அப்படி இருக்குது. அரூரில் இறங்கி நம்ம வண்டியோட ஒரு எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கரூர் திருவண்ணாமலை கும்பகோணம் கார்பரேஷன் 19 பிராண்ட் நியூ V6 போகுது. ஓகே, நம்ம வண்டி அப்படி இங்கே நிற்கிது பாருங்கள் சைடில். சேலம் கோல்டு டெம்பிள் டேட்டர் வண்டி சும்மா ஜம்முன்னு நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 46 நம்ம வண்டி திருவண்ணாமலை கிளம்பிருச்சு, நம்ம வண்டியே கிளம்பிருச்சு. ஓகே, ரெண்டுமே கும்பகோணம் கார்பரேஷன் கரூர் பிரான்ச். அது கரூர் டிப்போ, இது அரவக்குறிச்சி டிப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே மறுபடியும் வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, பல மணி நேரம் பயணத்திற்கு அப்புறம் நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் இறங்க போகிறோம். நம்ம வேலூர்லேருந்து எடுத்து காலைல 6:40க்கு எடுத்து மதியானம் இப்போ சேலம் வந்தாச்சு. சேலம் பார்த்திங்கன்னா மதியானம் 12 மணிக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1/2 hour நிற்கும். 12:32க்கு இங்கே எடுப்பாங்க. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இடையில சாங்ஸ் வந்து என்னோடய சாங்ஸ் தான் போட்டிருப்பேன். வண்டியில் பாட்டு ஓடுது, ஃபுல்லாக காப்பிரைட் விழுந்துடும், அப்புறம் சேனல் வம்போன்னு போயிடும். அதனால தான் என்னோடய சாங்ஸை போட்டிருக்கேன். நமக்கு பார்த்திங்கன்னா சேலத்துக்கு நமக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது. இப்போ வரக்கூடிய ரீசன்ட் விளாக்ஸு ஏகப்பட்ட பிளேசஸ் பார்த்திங்கன்னா சேலம் சேலத்தை தான் நான் ஆரம்பிக்கிறேன்.
சேலத்துலேருந்து நம்ம நிறையா பஸ்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேலம் வழியாக நிறைய பஸ்ஸஸை நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம தூத்துக்குடி சரண் நிற்கிறாரு பாருங்கள், திருநெல்வேலி கார்பரேஷன். இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பம்பா எடுக்கும்போது எடுத்தாச்சு. அதோட வீடியோ எப்போதும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலம் பஸ் வந்துட்டோம். இறங்கி நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு நான் மறுபடியும் பேசுகிறேன். நம்ம பஸ்ஸை பார்த்திங்கன்னா மறுபடியும் சேலத்தில் பார்த்திங்கன்னா 12:32 எடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா கரூர் தான். கரூரில் போய் சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இடையில நாமக்கல் டீ குடி நிறுத்துவாங்க, டீ குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து இது பாருங்கள் BS6 இது ஒரு நாள் ட்ரை பண்ணணுங்க. சேலம் மேற்காடு மினிமைஸ். நம்ம ஆல்ரெடி சேலம் மேற்காடு இந்த சீரீஸ்லேயே இதுக்கு முன்னாடி சீரீஸில் ஹில் சீரீஸில் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதில் வீடியோ பார்க்கறதோட டிஸ்கிரிப்ஷன் இந்த நேரம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நம்ம அண்ணனோட டிரைவிங்கில் சூப்பராக இருக்குது. நம்ம முன்னாடி யார் போகிறா, சேலம் ஒசூர் என்ன பிரான்ச்சு, தருமபுரி ஹெட் ஆஃபீஸு என்ன டிப்போன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது. தருமபுரி ரீஜியன். ஓகே, இதுக்கப்புறம் மறுபடியும் சாங்ஸ் தான். அப்படியே கேட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா மதியானம் 1:36 வந்திருக்காங்க. இங்கே வந்து பஸ் ஒரு 10 நிமிஷம் நிற்கும். நீங்கள் இங்கே வந்து டீ காஃபி குடிக்கிறோன்னா தாராளமாக குடிச்சிக்கலாம். ஜேர்னி தரமாக போயிட்டுருக்கு. இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஸ்டிக்கரிங் ஆகட்டும், எல்லாமே க்ரூஸ் ஆகட்டும், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. நல்ல ஒரு இது, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஜேர்னி நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆல்ரெடி சேலம் புதுக்கோட்டை பண்ணியிருப்போம். அப்போது நாமக்கல் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிற்பாடு நான் நாமக்கல் இன்றைக்கி தான் வரேன். ஓகே, நம்ம வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இப்போ இறங்கி நம்ம வண்டியோட நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நம்ம ஈரோட நிறைய பஸ் நிற்கிது. ஓகே, நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா TN45N நம்ம 45 சிங்கம் கோல்டு டெம்பிள் ரைடர் 4612 ஜம்முன்னுக்கு இது பாருங்கள் நாமக்கல்லில் கரூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேர்னி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்படியே வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கரூர் தான். ஆமாம், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கரூரில் தான் பேசுவோம். கரூரில் தான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஓகே, ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு டியூட்டி. நான் வந்து கரூரில் போயிட்டு வண்டி எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு 3:30 எனக்கு திருச்செந்தூர் பஸ்ஸு, அதை பிடிச்சி தான் நான் டியூட்டி கரெக்டாக போக முடியும். நமக்கு 1/2 தான் டைம் இருக்குது.
எப்படி கவர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரூர்லேருந்து நாமக்கல்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அப்படியே வாங்க நம்ம வீடியோக்குள்ள அப்படியே போகலாம்.
வழியாக கரூர் பழைய பஸ் ஸ்டாண்டை தாண்டி கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்க போகிறோம். நம்ம அமராவதி பாலம். நான் கரூரில் பார்த்திங்கன்னா 17 வருஷம் இருந்தேன் வையாபுரி நகரில். இப்போது ஈரோடு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே, நம்ம ஜேர்னி தரமாக போயிட்டுருக்கு. நம்ம ஜேர்னி முடிய போகுது. ஒவ்வொரு வீடியோவில் நம்ம அட்வைஸ் சொல்லுவோம். இந்த வீடியோக்கான அட்வைஸ் என்னென்னா, மேக்ஸிமம் யார் மேலேயும் அதிக பாசம் வைக்க வேண்டாம். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப வேண்டாம். அது நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஒரு லைன் அட்வைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிறது மிக சிறப்பு. அனுபவிச்சிருக்கேன், சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா கரூர் ரவுண்டானா திருமாலையூர் கரூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் கரூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நல்லாயிருக்கு. உண்மையிலே நல்லா சிறப்பாக இருக்குது. ஓகே, நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரூர் புது பஸ் ஸ்டாண்டை நெருங்க போகுது. ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரூர் புது பஸ் ஸ்டாண்டு. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாமல் இருக்காங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பல அற்புதமான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் எல்லா பேஜுக்கும் உங்களால் முடிஞ்ச ஆதரவை கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க, ஃபாலோ கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்கன்னா கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். கோல்டு டெம்பிள் ரைடோட ஜேர்னி முடிய போகுது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, தாராளமாக க்ளியர் பண்ணி விட்றேன். ஒவ்வொரு வீடியோ கேட்குறது கமெண்ட் நிறைய பண்ணுங்கள். நம்ம வீடியோ நிறைய வியூஸ் போனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம தளபதி போகிறாரு. நம்ம பண்ண முதல்ல பண்ண சிங்கிள் ஜேர்னி பெரிய சூப்பர் ஃபாஸ்ட் பேராவூர்னுக்கு வந்து போகிறா. அப்படி அல்லது வண்டி பார்த்தீங்கன்னா கரூர் பார்த்திங்கன்னா மதியானம் 3 மணிக்கு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஓகே, கரூர் புது பஸ் ஸ்டாண்டு நம்ம நெருங்கிட்டோம், வந்தாச்சு. ஜேர்னி முடிய போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன் பக்ஸ் விலாக் சரிகரன். கரூர் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம ஜேர்னி முடியுது. இது போல் பல அற்புதமான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் நமக்குன்னு ஒரு டிஎன்எஸ்எஸ் குரூப் இருக்குது, மறக்காமல் அதிலே சேர்ந்துக்கோங்க. அதில் தான் டவுட்னாலும் நான் க்ளியர் பண்ணி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜேர்னி முடிவுக்கு வரப்போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஜேர்னியை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஈரோடு போக போகிறோம். ஓகே, நம்ம இறங்கி எதுவுமே எடுக்கலை, நான் அப்படியே சரணி கிளம்பிட்டேன். அதனால் கோச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் என்னென்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கரூர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு தரமாக வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டாட்டா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். நம்ம அண்ணன் போய் ரேக்கில் போட்டா அப்படி. டாடா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தரமாக வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.